சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து வந்து மலையிலேருந்து விழுந்துருவாங்க. சிவா பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை தேடிட்டு இருப்பாங்க. எப்படியோ சிந்து இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி நான் உன்னை சாக விட மாட்டேன் சிந்து, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் யாருமே வரமாட்டுறாங்க. அதனால சிவாவே பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை வந்து தூக்கிட்டு போகிறாரு. சிந்துவை வந்து சிவா காப்பாற்றிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா பைரவி வந்து இந்த மாதிரி எசக்கியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ வந்து காயத்ரி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, அவளோட விருப்பம் இல்லாமல் நீ எப்படி வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்கலாம், ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவளை பார்க்குறது கூட தப்பு, அப்படி இருக்கப்போ நீ காயத்ரி விருப்பமே இல்லாமல் அவகிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. காயத்ரி விருப்பமே இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணா, அவங்க அம்மா வந்து அந்த நிலைமையில ரொம்ப மோசமாக இருந்தனால நீ அந்த கேப்பில் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் செலியனை அவள் மறக்கவும் இல்லை. யார் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கா, செலியனை யார் கடத்தினா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி நான் சஞ்சய் கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு ஓமேலையும் டவுட்டாக தான் இருக்குது. நீ மட்டும் அதை செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லிட்டு எசக்கியை பார்த்திங்க அப்படின்னா பைரவி வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மை தெரிய வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.